வனிதா விஜயகுமார் தன்னோட மகனோட நடிப்புல வெளிவர இருக்க மேம்போ படத்தை பத்தியும் தன்னோட மகனை பத்தியும் சில விஷயங்களை ஓப்பன் அப்பா இன்டர்வியூல பேசியிருக்காங்க. முன்னதா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல மகனோட நடிப்புல வெளிவர இருக்க படத்தை பத்தியும் தன்னோட மகன் மேல தனக்கு இருக்க பாசத்தை பத்தியும் ஒரு போஸ்ட் மூலமா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில முதல் முறையா இன்டர்வியூல ஓப்பன் அப்பா தன்னோட மகனை பத்தி பேசியிருக்காங்க. விஜய் ஸ்ரீஹரி நடிப்புல வெளிவர இருக்க மேம்போ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. சிங்கத்தை மையமா வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த படத்தை பத்தி முன்னாடி அப்டேட்ஸ் கிடைச்சிருந்தது. மேலும் இப்போ நிஜ சிங்கத்தை வச்சுதான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்காமா. அது மட்டும் இல்லாம நிஜ சிங்கத்தை வச்சு எடுக்கிற முதல் ஆசிய படம் அப்படின்ற படம் இந்த படத்துக்கு உண்டான பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. முன்னாடி ஹாலிவுட்ல வெளியான லைஃப் ஆஃப் பை அப்படின்ற படத்தை போலவே இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் விஜய் ஹரி ஹீரோவா வச்சு பிரபு சாலமன் டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க இந்த படத்துல பிரபு சாலமன் தன்னோட மகளை தான் ஹீரோயினியா அறிமுகம் செய்ய இருக்காராமா. அது மட்டும் இல்லாம யோகி பாபு, ஜார்ஜ் மரியான், தேஜஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் லீட் பண்ணி இந்த படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த நிலையில படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானப்ப வனிதா அவங்களோட மகனை பத்தி எமோஷனலா சில வேர்ட்ஸ் எல்லாமே பேசியிருந்தாங்க. தொடர்ந்து இப்போ ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஒரு அம்மாவா தன்னோட பையனோட இந்த வளர்ச்சியை பார்த்து எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் என்னோட பையன் அப்படின்றது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆடல அப்படின்னாலும் தன்னோட சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இத்தனை வருஷமா என்னோட எமோஷனலை நான் கண்ட்ரோலா வச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இவ்வளோ பெரிய டேரக்டரோட டைரக்ஷன்ல அவன் நடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உண்மையிலேயே நிஜ சிங்கத்து கூட அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. கோடி ரூபாய் கொடுத்தா கூட என்னால் அப்படி ஒரு படத்துல நடிக்க முடியாது. அவன் அவ்வளோ தைரியமா நடிச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் முன்னாடியெல்லாம் நான் ஒரு வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருக்காங்க.